So hi friends, welcome back to Infinity Max and Physics channel. So நீங்கள் நம்ம வேலை வந்து Electrostatics part 2 வீடியோ பார்க்குறோம். part 1 வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ Electrostatics part 2 இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பேசிக்கலி சார்ஜ், அதுக்கப்புறமா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அப்புறமா வந்து குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு what is electric charge? இது முன்னாடி வீடியோவில் நான் நடத்திருக்கேன். எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் an intrinsic property of matter. ஒரு மேட்டரோட இன்ட்ரென்சிக்னா ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லாமல் எந்த மேட்டரும் இருக்காது. அது எலக்ட்ரிக் சார்ஜ் நியூட்ரலாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். எலக்ட்ரிக் சார்ஜோட டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலம், COULOMB, சிம்பிள் வந்து C. ஸோ எந்த எலக்ட்ரிக் சார்ஜ் எடுத்தாலும் நீங்கள் கூலமில் தான் பண்ணுவீங்க. கூலம் வந்து SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். பட் கூலம் இல்லாமல் மற்ற யூனிட் இருக்குது, லைக் ஆம்பியர் ஆர், அப்புறமா வந்து ஃபேரடே, அந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருக்குது. பட் SI யூனிட் வந்து கூலம் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அட்ராக்ட் பண்ணுமா ரிப்பில் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் சார்ஜஸ் பாசிட்டிவ் ரிப்பில் ஈச் அதர், நெகட்டிவ் ரிப்பில் ஈச் அதர், பட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இதை வந்து போன வீடியோவில் பார்த்துருக்கோம், டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ அதை இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து இவ்வளோ தான் பேசிக் திங்ஸே. சேம் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும், அன்லைக் சார்ஜஸ் ரிப்பில் பண்ணும். இது ஒரு இன்டென்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லாமல் எந்த மேட்டரும் இருக்காது. அதே மாதிரி வந்து சார்ஜ் வந்து 2 டைப்ஸ், ஒன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அண்ட் SI யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து கூலம், சிம்பிள் வந்து C. இப்போ வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் பார்க்கலாம். அது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதே மாதிரி தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜும். சார்ஜ் வந்து கன்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சிஸ்டம் மட்டும்தான் பாசிபிள். இது வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம். உங்கள் புக்கில் இந்த வேர்ட் தரல, பட் ஐ டோன்ட் நோ ஏன் தரலன்னு. இது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டமாக இருக்கணும். தட் மீன்ஸ் இது வந்து மற்ற சரௌண்டிங்ஸ்லேருந்து இது வந்து வேறுபட்டு இருக்கணும். தட் மீன்ஸ் மற்ற சரௌண்டிங்ஸ்லேருந்து வந்து செப்பரேட்டாக இருக்கணும். பிகாஸ் வந்து மற்ற சரௌண்டிங்ஸால் இந்த லா வந்து எஃபெக்ட் கூட ஆகலாம். லா ஆஃப் கன்சர்வேஷன் சார்ஜ் வந்து ஃபெயில் கூட ஆகலாம். ஸோ வந்து மற்ற சரௌண்டிங்ஸ்லேருந்து ஐசோலேட் ஆகிருக்கிற சிஸ்டமில் மட்டும்தான் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் சார்ஜ் அப்ளிகபிள். இதை தான் நம்ம போன டைமும் பார்த்துருப்போம். இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம்னா வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாத வரைக்கும் கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் சார்ஜுக்கும் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் சார்ஜ் ஒரு சிஸ்டமில் இருக்க சார்ஜ் வந்து கன்சர்வ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் ராட் எடுத்துக்கிறேன், ஒரு அனிமல் ஃபர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அனிமல் ஃபரோட சார்ஜ் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் 3 சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் 3 சார்ஜ் இருக்குது. கிளாஸ் ராடில் பாசிட்டிவ் 4 சார்ஜ், நெகட்டிவ் 4 சார்ஜ். இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கேஸில் வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். செகண்ட் கேஸ் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அனிமல் ஃபர் வச்சு இந்த கிளாஸ் ராட் நான் ரப் பண்ண போகிறேன். எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து கொஞ்சம் எலக்ட்ரான், கிளாஸ் ராட்லேருந்து கொஞ்சம் எலக்ட்ரான் வந்து அனிமல் ஃபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 3 சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. கிளாஸ் ராடில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இது வந்து இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடுச்சு. இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகிடுச்சு. பிகாஸ் இது வந்து மோர் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறதுனால இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் எலக்ட்ரான் இது வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நெட் சார்ஜ் என்னவாக இருக்கும், இந்த டோட்டல் சிஸ்டமோட நெட் சார்ஜ் பாசிட்டிவ். ஸோ 4 பாசிட்டிவ் சார்ஜஸ், இது வந்து நியூட்ரல் ஆகிடும், இது வந்து நியூட்ரல் ஆகிடும். ஸோ டோட்டலாக நெட் சார்ஜ் என்னது, நியூட்ரல். ஸோ இப்போ ஆஃப்டர் பாருங்கள், நான் ரப் பண்ணிட்டு அப்புறமா இருக்கிற சிஸ்டமும் நியூட்ரல் தான். ஸோ இங்கே என்ன அப்சர்வ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் இதை வந்து அப்சர்வ் பண்ணி தான் சொன்னார். யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அவர் வந்து என்ன அப்சர்வ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் வந்து ஒரு சிஸ்டமில் க்ரியேட் ஆகாது. இப்போ நான் ரப் பண்ணும்போது ஸ்டார் வந்து க்ரியேட் ஆகலை சார்ஜ்.
பட் வந்து ஒரு சிஸ்டமில் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொன்று ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆயிடுச்சு. அவ்வளோதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் சார்ஜ் முடிஞ்சிச்சு. என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் cannot be created nor be destroyed. அதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் சொல்லுது. இப்போ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் தான் சார்ஜை நான் குவான்டைஸ் பண்ண போகிறேன். அதான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். இப்போ வந்து நான் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ Qன்னு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன். இதோட ஸ்மாலஸ்ட் பாசிபிள் சார்ஜ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்வீங்க? 1 கூலம்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அதான் இதோட ஸ்மாலஸ்ட் பாசிபிள் சார்ஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1e. E வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு ப்ளஸ் இன் போட்டோன்னா சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான், ஆர் மைனஸ் இன் போட்டோன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் சார்ஜ் தட் கேன் ஆப்ஜெக்ட் கேன் ஹேவ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எதுனா அது ஸ்மாலஸ்ட் பாசிபிள் சார்ஜ் வந்து +1e இருக்கணும், தட் மீன்ஸ் +e இருக்கணும், ஆர் -e இருக்கணும். அதனால தான் வந்து இது ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் யூனிட் ஃபார் சார்ஜ். சார்ஜுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட் E. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு சார்ஜ் எதுனா அது வந்து ஈயாக இருக்க போது, ஆனால் இப்போ ஒரு ஈயாக இருக்கலாம், தட் மீன்ஸ் +or-1e இருக்கலாம், +or-2e இருக்கலாம், +or-3e இருக்கலாம், அப் டு +or-ne இருக்கலாம். பட் சார்ஜ் வந்து 1/2e ஆர் 1/3e அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் குவான்டைஸ் ஆஃப் சார்ஜிங்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ராக்ஷனில் வந்து சார்ஜ் வந்து இருக்காது. ஏன்னா பிகாஸ் வந்து இப்போ நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்களேன், ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் 3 இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் 3 இருக்குது. இது வந்து அனிமல் ஃபர்னு எடுத்துக்கோங்க, கிளாஸ் ராட். அதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் 2 இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் 2 இருக்குது. இப்போ நான் ரப் பண்ணும்போது என்ன ஆகுது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரான் ஒன்று போகுதுன்னா ஒரு எலக்ட்ரான் தான் அங்கே போகும். உங்களுக்கு புரியுதுல? அரை எலக்ட்ரான் போகாது. பிகாஸ் ஒரு எலக்ட்ரானை வந்து இன்டிவிசிபிள் பண்ண முடியாது அந்த எலக்ட்ரானை. ஸோ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரானாக தான் போக முடியாது சரி. ஸோ ஆஃப் எலக்ட்ரானாவோ ஒரு 1/3 எலக்ட்ரானாவோ அந்த மாதிரி போக முடியாது. ஸோ அது வந்து ஒரு எலக்ட்ரானோ இல்லைனா 2 எலக்ட்ரானோ 3 எலக்ட்ரானோ அந்த மாதிரி போகலாம். இல்லைனா அங்கேருந்து இன்னொன்று ஆப்ஜெக்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து ஒன்லி வந்து இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒன்லி பிலாங்ஸ் டு இன்டீஜராக தான் முடியும். +1 -1 லைக் தட். ஸோ Q will be equal to Ne. எத்தனை எலக்ட்ரான் போயிருக்கோ அது மல்டிபிள் பை சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான். சார்ஜ் ஆஃப் 1 electron will be equal to E is equal to 1.6 into 10⁻⁻19 coulombs. Plus E andana plus, so plus or minus equal to, okay. So this is the charge of 1 electron. So இதான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சின்ன சம் பார்க்கலாம் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் Q equal to Ne. ஸோ இதை வச்சு ஒரு சின்ன சம், ரொம்ப பெரிய சம்மில் ஒரு சின்ன சம் தான் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா, can a body be charged amount of 2 into 10⁻⁹, okay, 18 coulombs. ஸோ ஒரு பாடிக்கு வந்து 2 into 10⁻18 coulombs சார்ஜ் நம்மளால் கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். ஸோ அந்த கேஸில் மைனஸ் எடுத்துக்கலாமா? மைனஸ் சார்ஜ்னு எடுத்துப்போம். ஸோ இவ்வளோ எலக்ட்ரான் வந்து என்னால் கொடுக்க முடியுமா, இவ்வளோ சார்ஜ் உள்ள எலக்ட்ரானை கொடுக்க முடியுமா ஒரு கேள்வி. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Q equal to Ne. இந்த n வந்து என்னது? இன்டீஜர். ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். n இன்டீஜர் வரலன்னா இந்த மாதிரி சார்ஜை நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்போ Q என்னது? சார்ஜ் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. -2 into 10⁻18 will be equal to n. n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். E என்னது? 1.6 into 10⁻⁻19 coulombs. ஸோ இதுவும் coulombs, இதுவும் coulombs. ஸோ என்ன ஆகும்? -2 into 10⁻18 by 1.6 into 10⁻⁻19 coulombs கேன்சல் ஆகிடும். ஸோ போன அவசியம் இல்லை n. இப்போ என்ன ஆகும்? நெகட்டிவ் எனக்கு கேன்சல் ஆகிடும். 2 டைம்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி இது எப்படி எதெல்லாம் -20 பாயிண்ட் எடுத்துடலாம்ல, நம்ம எழுதிக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கிறத ஈஸியாக மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண நான் தனியாக ஒரு வீடியோ கொண்டு வரேன். அது வந்து சீக்கிரமாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 8, ஸோ 1/800 பிகாஸ் இங்கே வந்து இங்கே +8 இருக்குது, மேலே போனால் இது ப்ளஸ் ஆகுமா? சரி, ஓகே. அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ ஓகே, இதை வந்து -18 வச்சுக்கலாமா? 2 -18. அப்போ நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு கொஷின் வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுற மாதிரி. ஓகே, -18 வச்சுக்கோங்க. அப்படின்னா -18 இருந்தால் மேலே போனால் +20, ஸோ +22.
ஸோ 10^2/8. இப்போ எப்படி இருக்கா இந்த கொஷின்? அந்த 100/8. 100/8 என்ன வரும்? வெயிட் பண்ணி பாருங்கள். 8 1s are 8, 2 20, 8 2s are 16, balance 4, 40, 8.5s are 40. So 12.5 electrons வருது. n equal to 12.5. 12.5 electrons possible? இல்லை. 12 electron possible, but 12.5 electron is not possible. ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குல்ல, இந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜை நம்மளுக்கு என்ன ஆப்ஜெக்டும் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ த சிம்பிள் கொஷின் உங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங், தட் இஸ் n இஸ் ஆல்வேஸ் அண்ட் இன்டீஜர். அதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். சப்போஸ் இது வந்து ஒரு அனிமல் ஃபர், இது கிளாஸ் ராட். இதை வந்து நான் ரப் பண்ணுறேன். ரப் பண்ண என்ன ஆகும்? ஒன்லி ஒரு 3 or 2 எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுதுன்னா அது 3 or 2 எலக்ட்ரான்ஸாக தான் பாஸ் ஆகும், அந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக தான். பட் அரை எலக்ட்ரான் ஆர் 1/3 எலக்ட்ரான் ஆர் 3/4 எலக்ட்ரான் வந்து பாஸ் ஆகாது. அதுதான் அந்த குவான்டைசேஷன் பிரின்சிபலோட மெயின் இதுவே. நான் வந்து திருப்பி வேணால் ஒரு டைம் இந்த ஃபார்முலா ஸ்டேட் பண்ணிடுறேன். அது மார்க்கர் எது மாட்டிக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வேறு மார்க்கர் எடுத்துருவேன். ஸோ Q equal to NE. Q என்னது? சார்ஜ். ஓகே. n என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸ். ஓகே, அதை டிபெண்ட் பண்ணி தான் இது என்னது இருக்குது. E என்னது? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் ப்ரோட்டான். ஓகே, வேல்யூ என்னது? ஈயோட வேல்யூ E will be equal to 1.6 × 10⁻⁻19 coulombs. சிம்பிளான விஷயம் தான் இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கூலம்ஸ் லா படிப்போம். அது வந்து ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் ஏற்கனவே படித்த ஒரு டாப்பிக்கோட ரொம்ப இன்டர்லிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஏற்கனவே படித்த டாப்பிக்கில் ஒரு ஃபார்முலா வந்திருக்கும், அந்த ஃபார்முலா மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் வேணால் கெஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் புக்லேயே தான் இருக்கும். 12th புக்கில் பாருங்கள், உங்களுக்கே என்ன ஃபார்முலான்னு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் see you next video.